வணக்கம். அன்புக்கும் மேலேங்கிற கதையோட நிறைவு பகுதியை இப்போ படிக்கலான் இருக்கேன். கதைக்கு போகலாமா? மாணிக்கத்திற்கு தாம் லலிதாவிடம் மிகவும் சின்னத்தனமாய் நடந்து கொண்டதாய் தோன்றியது. அதற்கு பரிகாரமாய் என்ன செய்யலாம்? இதோ அறையில் சில சுவர் மூலைகளில் ஒட்டடை தெரிகிறதே, அதை சுத்தப்படுத்தி பார், நான் எப்போதும் போல்தான் இருக்கிறேன், நீ தவறாய் நினைக்காதே என்று சமாதானத்தை குறிக்க வேண்டும். வேஷ்டியை மடித்து கட்டிக்கொண்டு ஒட்டடை அடிக்க ஆரம்பித்தார். என்னையா, வீட்டு வேலையா? பலே, பண்ணுங்க பண்ணுங்க. பொத்தென்று ஒட்டடை கம்பு நழுவ அவர் திடுக்கிட்டு திரும்பினார். முகம் சிவந்து போயிற்று. கதிரேசன் அறைக்குள் வந்திருந்தார். கதிரேசனும் அவரை போல உத்தியோகத்திலிருந்து ஓய்வு பெற்றவர். பார்த்து நிறைய காலம் ஆகியிருந்தது. இப்போது என்ன திடீரென்று? கதவை தாழ் போடவில்லையா? அப்படியே கவனக்குறைவால் திறந்தபடி விட்டிருந்தாலும் இந்த மனிதர் முதலில் ஒரு குரல் கொடுக்கக்கூடாதா? என்னதான் நண்பர் என்றாலும் இப்படியா திறந்த வீட்டில் எதுவோ நுழைந்த மாதிரி தடதடவென்று உள்ளே நுழைவது? நாகரிகம் தெரியாத மனுஷன். வாங்க கதிரேசன், வீட்டு வேலை தான் நீங்கள் சொல்கிறாப்புல என்று சிரித்து சமாளித்தார். வேஷ்டியை சரியாய் நீளப்படுத்தி கொண்டு உட்காருங்க என்று கூறி தானும் உட்கார்ந்தார். பாவம், டைம் நிறைய இருக்குதாக்கும், இதெல்லாம் செய்கிறீங்க, பொழுது போகணும் இல்லை? தனக்கு ஏன் இந்த கூச்ச உணர்வு வர வேண்டும் என்று மாணிக்கம் வியந்தார். முன்பும் இந்த வேலை செய்தவர்தான். அவர் உத்தியோகம் பார்த்த நாளிலும் ஒவ்வொரு ஞாயிறென்றும் லலிதா துணிகளுக்கு கஞ்சி போடும்போது அவர் வீட்டை ஒட்டடை அடிப்பார். வேலைக்காரி அன்றைக்கு மட்டும் சிறிது நேரம் தாழ்த்தி வந்து துணிகளை காய போட்டு வீட்டை பெருக்கிவிட்டு போவாள். அப்போது சகஜமாக செய்த அதே வீட்டு பணி இப்போது ஏன் மனசை தைக்க வேண்டும்? பொழுது போகிறது ஒன்றும் எனக்கு கஷ்டமில்லை கதிரேசன். நிறைய படிக்கிறேன், பாட்டு கேட்குறேன். மற்றபடி நம்ம வீட்டு வேலையை நாம் பண்ணுறதுல என்ன அவமானம் சொல்லுங்க? ரிட்டையர் ஆகிறதுக்கு முந்தி கூட நான் இதெல்லாம் பண்ணினவன் தான். ஆமாம், உங்கள் ஒய்ஃபும் வேலைக்கு போகிறவங்களாச்சே, அதனால் வீட்டு காரியங்களையும் 2 பேருமா தான் செய்யணும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்ன நியூஸ்? ஒரு நியூஸும் இல்லை, சும்மா தான் வந்தேன். உங்களை பார்த்து நாளாச்சுல்ல. நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டு ஒய்ஃபும் வேலைக்கு போயிருக்கிறப்போ தனியாக தானே உட்காந்துருப்பீங்க. அதனால் விஸ்ராந்தியாக உட்காந்து அரட்டை அடிக்கலான்னு வந்தேன், அவ்வளவுதான். அப்புறம் சொல்லுங்கள், என்ன சமாச்சாரம்? ரிட்டையர்ட் லைஃபு எப்படி இருக்குது? ஒட்டடை கிட்டடை அடித்து வீட்டை பார்த்துக்கிறீங்களாக்கும். ஆனால் நீங்கள் கொடுத்து வச்சவங்க தான் தெரியுமோ, 2 சம்பளம் 2 பென்ஷன். கதிரேசன் சிரித்தார். மாணிக்கத்தால் சிரிக்க முடியவில்லை. உரையாடல் என்று ஏதோ பெயருக்கு நடந்தது. மாணிக்கத்துக்கு அவர் நெடுநாளே நண்பர்தான். ஆனால் இன்று மனம் இந்த சந்திப்பில் பொருந்தவில்லை. கதிரேசன் கை கடிகாரத்தை பார்த்து கொண்டார். 4:30யா? நான் கிளம்புறேன் மாணிக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறமா பார்த்தது ரொம்ப சந்தோஷம். இன்னும் இருந்து பேசலாம் தான். நாம் 2 பேரும் ரிட்டையர்ட் பீப்புள், வேறு என்ன வேலை? ஆனால் வீட்டில் நான் குளிக்க வெந்நீர் போட்டு வைக்கும்படி ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு வந்தேன். தினம் எனக்கு வேண்டியபடி சாயங்காலம் வெதன்னு வெந்நீர் தயார் பண்ணி வைப்பா. அதனால் நான் கிளம்பணும். உங்கள் மிஸ்ஸஸ் ஆஃபீஸ்லேருந்து வர வரைக்கும் நான் இருக்கிறதுக்கு இல்லை. அவங்களுக்கு என் வணக்கத்தை சொல்லிடுங்க. என்ன, வரட்டுமா? காப்பி குடிச்சிட்டு போகலாமே. அதெல்லாம் இன்னொரு நாள் ஆகட்டும், இப்போ நேரம் இல்லை. அவர் போன பின் மாணிக்கம் வெகு நேரம் ஆத்திரத்தில் குமைந்தார். ராஸ்கல், இவன் பெண்டாட்டி வீட்டோடு இருந்து சிசுருஷை செய்வதாகவா பீற்றிக் கொள்கிறான்? ஏன், என் லலிதா மட்டும் நான் இரு என்றால் இருக்க மாட்டாளா? கணவன் மனைவி இருவரும் சம வயதினராய் இருக்க வேண்டும் என்பதில் சந்தேகமே இல்லை. அல்லது பெண்ணின் ரிட்டையர்மெண்ட் வயதை குறைக்க வேண்டும். அன்று லலிதா வீடு திரும்ப ஏறக்குறைய 7 மணியே ஆகிவிட்டது. மிகவும் களைத்திருந்தாலும் அவரை பார்த்ததும் வழக்கம் போல புன்முறுவலித்தபடியே, சாரி, நேரம் ஆயிடுச்சு, ஆனால் எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் இன்னியோட முடிஞ்சுது. லீவில் இருந்தவங்களில் 2 பேர் நாளைக்கு வந்துடுறாங்க, இருங்க, பால் காய்ச்சி காப்பி கலந்துட்டு வரேன் என்று உள்ளே போனாள். எவ்வளவு களைத்திருந்தாலும் அவருக்கு அவள்தான் பணிவிடை செய்ய வேண்டும் என்பதை ஒரு கடமையாக நினைக்கிறாளா? அல்லது அவர் அப்படி எதிர்பார்க்கிறார் என்று கருதி அதை செய்கிறாளா? சேச்ச, அவர் ஒன்றும் அப்படி இல்லை. பின்ன ஏன் அவள் வர தாமதமாகிறதே என்று அவரே பாலை காய்ச்சி வைத்திருந்து அவளுக்கு ஒரு வேலையை குறைத்திருக்கக்கூடாது. காப்பியை கொடுத்துவிட்டு அவள் சமையலில் முனைந்தாள். அவருக்கு பிடித்த புடலங்காய் கூட்டை அவள் ஆக்கி பரிமாறிய போது அவருள் குற்ற உணர்வு நெருடியது. உன்னிடம் என் அக்கறை ஒருபோதும் குறையாது என்று அவள் திரும்ப திரும்ப உறுதியளிக்க வேண்டியபடியா
அவர் நடந்து கொள்கிறார். சாப்பாட்டுக்கு பிறகு இருவரும் முன் அறையில் வந்து உட்கார்ந்தார்கள். லலிதாவுக்கு இன்னும் தூக்கம் கண்களை சுழற்றியது. இருப்பினும் அல்லியாய் மலர்ந்த முகம் மாறாமல், இன்னைக்கு என்ன நியூஸ்? யாரானும் வந்திருந்தாங்களா? நீங்க எங்கேயானும் போயிருந்தீங்களா என்றாள். தன் அலுவலக செய்திகள் எதையும் அவள் வழக்கம் போல் விவரிக்கவில்லை என்பதை கவனிக்கையில் அவருக்கு மீண்டும் குற்ற உணர்வு எழுந்து அடங்கியது. கதிரேசன் வந்திருந்தார். ரொம்ப நாள் ஆச்சுல்ல அவர் வந்து. எப்படி இருக்கார்? அவருக்கு என்ன கேடு? நல்லா தான் இருக்கார். ஜம்ப மன்னன். அவ்விஷயம் ஏனோ பிடிக்கவில்லை என்பதை புரிந்து கொண்டு லலிதா, அவர் சம்சாரம் சௌக்கியமாமா என்று பேச்சை மாற்றினாள். இருப்பாங்க, நான் கேட்கல. அப்புறம் அந்த ஃபர்னிச்சர் கடையில் அட்வான்ஸ் பணம் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். நம்ம வேலையை இன்னைக்கு நாளைக்கு ஆரம்பிக்கிறாங்களாம். 10 நாளில் முடிஞ்சிரும்னு சொன்னான். நல்லது தான். அவள் கொட்டாவி விட்டாள். சாரி. அப்புறம் என்ன? ஒன்றுமில்லை. ஏதாவது படிச்சிருப்பீங்களே. எத்தனை புஸ்தகம் முடிச்சா எடுத்து? நீங்கள் படிக்கிற ரேட்டை பார்த்தா எனக்கு மலப்பாக இருக்குது. அவர் எதுவும் சொல்லாமல் அவளையே உற்று பார்த்தார். என்ன அப்படி பார்க்குறீங்க? அவர் மௌனமாய் பார்த்து கொண்டே இருந்தார். சொல்லிவிடலாமா? உதடுகள் அசைந்தன. ஆனால் பேச்சு வரவில்லை. ஏதோ சொல்லணும்னு வரீங்க, ஆனால் மனசோடு வச்சுக்கிறீங்க இல்லை? அவர் இப்போதும் பேசவில்லை. சொற்களை மனத்துள் ஒத்திகை பார்த்தார். நீங்கள் ரிட்டையர் ஆன 4 மாசத்துல 3 மாசமாவே தினம் இது ஆகுது என்றாள் அவள் மென்மையான குரலில். நீ கவனிச்சியா? 30 வருஷம் உங்கள் கூட குடுத்தனம் பண்ணிட்டு வரேனே, உங்களை எனக்கு தெரியாதா? லல்லி என்று நிறுத்தினார். எப்படி தொடர்வது என்று புரியவில்லை. மனசில் இருக்கிறத வாய் விட்டு சொல்லிடுங்க, உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். நான் ஏதோ சொல்ல நினைக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்ட உனக்கு என்ன சொல்ல நினைக்கிறேன்னு தெரியாதா? அவள் அவரை நிதானமாக பார்த்தாள். கண்களில் இப்போது தூக்க கலக்கமே இல்லை. எனக்கு ஒரு ஊகம் இருக்கு, ஆனால் வார்த்தை உங்கள் வாயிலிருந்து தான் வரணும். ஏன்னா என் ஊகம் எனக்கே பிடிக்கலை. அந்த ஊகம் சரின்னு மனசுக்கு தெரிகிற போதே அது தப்பாக இருக்கக்கூடாதாங்கிற ஏக்கமும் இருக்குது. அவர் தடைப்பட்டார். சிறிது நேரம் பேசவில்லை. பிறகு, நீ உன் வேலையை விட்டுடுன்னு சொன்னா விட்டுடுவியா லல்லி என்றார். இமைப்பொழுது தாமதத்துக்கு பின் அவள் பதிலளித்தாள். விட்டுடுவேன். மனம் துள்ளியது. உடனே அதற்காக அவமானமாய் இருந்தது. நான் அப்படி வேலையை விட சொல்கிறதுனால என்கிட்ட உனக்கு அன்பு போயிடுமா? அன்பு போகாது. அவர் திருப்தியாய் நாற்காலியில் சாய்ந்து கொண்டார். அவள் மேஜை மேல் இருந்த பதுமையே பார்த்து கொண்டிருந்தாள். திடீரென்று அவருக்கு பொறி தட்டியது. முதுகு திடுக்கிட்டு நிமிர்ந்தது. 30 வருடம் சேர்ந்து குடித்தனம் நடத்திய மனைவியை அவரும் புரிந்து கொண்டார். அன்பு போய்விடுமா என்று கேட்டால் போகாது என்று பதிலுரைக்க வேண்டியதுதானே. அன்பு போகாது என்றால் என்ன அர்த்தம்? பின்னே வேறு எது போய்விடும்? அவ்விருவரும் திருமணத்தில் இணைந்தபோது ஒரே கருத்துடன் இணைந்தவர்கள் அல்லவா? திருமண பந்தம் என்பது இரு உயிர்கள் பங்கு கொள்ளும் தோழமை தொடர்பு. அதில் உயர்வு தாழ்வுக்கு இடமில்லை. லட்சிய மனவாழ்வு எனில் அதில் இரு பாலரிடையே பரஸ்பர அன்பு இருந்தால் மட்டும் போதாது, பரஸ்பர மதிப்பும் இருக்க வேண்டும். இதுதானே திருமணத்துக்கு அவர்கள் ஒரு மனதாய் தந்திருந்த விளக்கம். லல்லி, அதாவது லல்லி, நீ சொல்றது? அவர் தலையை முன்னால் நீட்டி கேட்டார். ஆமாம். அவள் பார்வை மேஜை மீதிருந்து விலகி அவர் கண்களுக்குள் நேராக ஆழமாக நிலைத்தது. அதாவது அன்பு போகாது, ஆனால் மதிப்பு போய்விடுன்னு சொல்கிறேன் இல்லையா? ஆமாம். சிறிது நேரம் ஒருவரை ஒருவர் பார்வைகளால் பிணைத்தபடி உட்கார்ந்திருந்தார்கள். ஏதோ ஒரு விளிம்பு நிலையில் இறுக்கம் உரைத்தது. ஆம், வாழ்வின் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க வேண்டிய ஒரு மிக முக்கிய கணம். மாணிக்கத்தின் வாய் உலர்ந்தது. அவர் முடிவு எதுவானாலும் லலிதா ஏற்றுக்கொள்வாள். அதுவல்ல பிரச்சினை. தம்மை தாமே அவர் உணர வேண்டிய சோதனை கணம் அது அவருக்கு என்பதுதான் முக்கியம். திரை போல் மூடியிருந்த மேலோட்ட சலனங்கள், ஆனால் மெல்லிய திரைதான். ஊடே வெளிச்சம் பாய்ந்தது. ஆமாம் என்ற அவளுடைய அந்த நேர்மையான பதிலினால் அவளிடம் அவருக்கு மதிப்பு அதிகரித்தது. அதேபோல்
அவளுடைய மதிப்பும் அவருக்கு தேவை அல்லவா? அதை இழந்து அவரால் வாழ முடியாது. ச்சே, நீ இவ்வளவுதானா என்னும் நினைப்பை அவளிடம் ஏற்படுத்திவிட்டு அவரால் வாழ முடியாது. மெல்ல அவள் கையை பற்றி கொண்டார். புன்சிரிப்பும் பார்வையும் தான் அவளிடம் பேசின. லலிதாவின் முகத்தில் பளீரென்று ஒளி பாய்ந்தது. இதயமே அலர்ந்து திறந்து கொண்டது போல் முறுவலித்தாள். கைகள் பிணைய நரை தலைகள் ஒன்றாய் இணைந்தன. வா லல்லி, நேரமாச்சு. இப்போ நீ படுத்து தூங்கினாத்தான் காலையில் எழுந்து வேலைக்கு போக தெம்பா இருக்கும் என்றவாறு மாணிக்கம் எழுந்தார். இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது. ரொம்ப அருமையாக ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க எழுத்தாளர் ஆர். சூடாமணி அவர்கள்.